ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை ஃபர்ஸ்ட் மோட்டோ விலாக். ஸோ இந்த மோட்டோ விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ரைடுங்க. திருவள்ளூர் டு திருவான்மூர் பீச் வரையும் ஒரு சின்ன ரைட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைட்டில் வந்து உங்களுக்கு என்ன டிப்ஸு சொல்ல போகிறேன்னா, ஒரு லாங் ரைடுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், ஸோ அந்த டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரைடை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ என் கூடவே ஸோ வாங்க வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போது வந்து எல்லாருமே கொரோனா சுச்சுவேஷனால் எல்லாம் வீட்லேயே இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க, பெரிய ரைடு போகணும், ஒரு லாங் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கு வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து லாங் ரைடு வந்து பைக்கில் போகிறோன்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பைக்கை வந்து ஜென்ரல் சர்வீஸ் விட்டுடணும். நம்ம ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கிரேஸ் பீரியட் இருக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம விட்டோன்னா, உங்களால் வந்து எதனா ஃபால்ட் என்ன இருந்ததுன்னா முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து ட்ராவலில் நீங்கள் லாங் ட்ராவல் போயிட்ட பேர் அங்கே போயிட்டு வண்டி எதனா ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதே போல் ஜென்ரல் சர்வீஸ் என்னென்னா, நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் அதுக்கப்புறம் வந்து டயர் பட்டன்ஸ் பார்க்கணும். டயர் எதனா தேஞ்சிருந்துன்னா டயரும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அதே போல் வந்து சைன்ஸ் பேக்கெட் மாற்றுறோன்னா சைன்ஸ் பேக்கெட் மாற்றிடணும். நம்ம லூப் அடிக்கணும்னா லூபும் அடிச்சிடணும். ஸோ வந்து செக் பண்ணணும், ஏர் செக் பண்ணிக்கணும் மெயினாக. அதே மாதிரி பிரேக்ஸ் செக் பண்ணணும், பிரேக் கரெக்டாக பிடிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாங் ட்ராவல் போக சொல்ல உங்களுக்கு வந்து ட்ராவல் டைமில் உங்களுக்கு வண்டி ஸ்டாப் ஆகாது எங்கேயுமே. ஸோ இந்தமாரி நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ் நீங்கள் பைக்குக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ராவல் போக சொல்ல உங்கள் பைக்குக்கும் எதுவும் ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ரீதியாக எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா தூங்கணும். அதாவது தூக்கம் ரொம்ப முக்கியம் நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து நம்ம அந்த முன்னாடி நாள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். அதனால் தூக்கம் வந்து யாருக்குமே தூக்கம் சரியாக இருக்காது. அதனால் தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ண சொல்ல நம்ம தூங்கிடக்கூடாது. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அவாய்டு நைட் ரைடு. மேக்ஸிமம் நம்ம வந்து நைட்டில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணோம். ஏன்னா வந்து பகலில் விஷன் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு வந்து நைட்டில் விஷன் தெரியாது. மேக்ஸிமம் நம்ம டே டைமில் போனால் பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கலாம். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய திங்ஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களே தவிர உங்களால் ஸ்பாட்டை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு நம்ம திங்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறோமோ எவ்வளோக்கு நல்லது. ஸோ அதே போல் நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு, என்னென்ன திங்ஸ் வந்து கேரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாரி போடணுங்க. செக்லிஸ்ட்னால் நம்ம ஒரு நோட் எடுத்து செக்லிஸ்ட்னால் என்னென்னா, நம்ம நோட்டு பென் எடுத்து ஒரு லிஸ்ட்டு மாரி போட்டு வச்சுக்கணும். ஸோ என்னென்ன வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம்னு சொல்லிட்டு ட்ராவலுக்கு அப்போ தான் வந்து மறக்காது. அதே போல் வந்து நம்ம நிறைய திங்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் செக்லிஸ்ட் போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நீங்களே வந்து திங்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கிண்டியில் இருக்கோம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முந்தின நாளோ இல்லை 1 வீக் பிஃபோரோ வந்து நீங்கள் ஹெவியாக சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால் உங்கள் ட்ரிப்பு வந்து அடி வாங்கும். ஸோ அதனால் ஹெவியாக சாப்பிடாதீங்க. லைக் எதனா ஃபங்க்ஷன் போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்கள் உடலை வந்து நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அதே போல் ட்ராவல் டைமில் வந்து ஹெவியாக ஃபுட்டு எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ட்ராவல் டைமில். அதே போல் ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த சைடு வந்தது. எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த OMR ரோடுக்கு வந்தது. கீழே வந்து ஒரு பர்ஃபி மாரி எதனா கேரி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பர்ஃபி வந்து சமயத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ஃபி வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது.
இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஹைவேஸில் இருக்குங்க. ஆக்சுவலி என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல பீச்சில். ஸோ இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லோரும் வாங்கி வச்சுக்கணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் சேஃபாக தான் போகிறேன், எனக்கு அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரவங்களுக்கு, இல்லை வந்து நீங்கள் போகிற வழியில் வேறு யாருக்குன்னா ஆக்சிடெண்ட் நடக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண சொல்ல கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைனி சீசனில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு தோணவே தோணாது, புரியுங்களா? ஆனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து வாட்டர் பாட்டில் எப்போவுமே கேரி பண்ணிங்க. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து அமேசானில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் விற்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில். அதை நீங்கள் வந்து ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். தண்ணி காலியாச்சுன்னா ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது நீங்கள் ஜஸ்ட் மாட்டிக்கிட்டிங்கன்னா 5 லிட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ட்ராவலுக்கும் உங்களுக்கு 5 லிட்டர் வந்து தண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா. ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன், அந்த வாட்டர் பாட்டிலோட லிங்க்கு. மூணு பேர் ஒரு வண்டியில். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த ஸ்பாட் வந்து அந்த ஸ்பாட்டோட டைரெக்ஷன் கூகுள் மேப்பில் போட்டு முன்னாடி நாளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஸ்பாட்டுக்கு வந்து இன்டர்நெட் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்நெட் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் முன்னாடி நாளே வந்து நீங்கள் வந்து மேப் போட்டு உங்கள் லொக்கேஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங் ரைடு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லொக்கேஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ உங்களை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அப்பப்போ கால் பண்ண மாட்டாங்க, லொக்கேஷன் பார்த்தே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஓகே, அவன் இங்கே தான் இருக்கான், இவன் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து ஸ்பேஸை வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் எடுக்கணும், நிறைய வீடியோஸ்லாம் எடுப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஃபோன் மெமரி ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு போனஸ் டிப்ஸ் மாரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபோன் மெமரி ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து ஃபோன் ஸ்பேஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதோட நீங்கள் வீட்லேயே இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைடு என்ஜாய் பண்ண ஃபீலும், அதே போல் லாங் ரைடு அதேமாதிரி ஸ்பாட்டை என்ஜாய் பண்ண ஃபீலும் கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு டெலீட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஸோ முன்னாடி நாளே வந்து உங்கள் ஃபோன் மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெப்பர் ஸ்ப்ரே வந்து லேடிஸ் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ராங்கான தாட் இருக்குது. லேடிஸ் மட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கும் பிரச்சனைகள் வரும் போகிற வழியில். ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கினீங்கன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யாருனா வந்து பிளாக் பண்ணால் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து அவங்களால கண்ணே திறக்க முடியாது. நீங்கள் அந்த கேப்பில் வந்து நீங்கள் போயிடலாம். எதுக்கு பெப்பர் ஸ்ப்ரேனா, நம்ம வந்து காரில் போகல, ஸோ பைக்கில் போகிறதுனால ஸோ சின்ன சின்ன ரிஸ்க்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக போகலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன ஷார்ட் ரைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாரி இருக்குது. இந்த லாங் ரைடு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை, அன்டில் தென் சைனிங் ஆஃப், உங்கள் வினோத்.